அஹ், ஜீவன் ஏங்கல்ஸ் வந்து அந்த மகேஷோட இன்டர்வியூக்கு பேட்டி கேட்டவுடன் மனம் நிம்மதி அடைந்தது அப்படின்னு சொல்றாரு. அது ரொம்ப விளக்கம் வரவேற்கத்தக்கது அப்படின்னு கேபியும் இன்றைய தீக்கதிரில் சொல்லி அவர்கள் கேபி சொன்னதும் இன்றைய தீக்கதிரில் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கே பாலகிருஷ்ணன் அவருக்கு விளக்கத்தை வரவேற்று கருத்து சொல்லியிருக்காருங்கிறதும் ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டாக இருக்கு. இப்படி இல்ல அவர் கொஞ்சம் அவசரப்பட்டு அந்த அறிக்கையை விட்டாரு. அவர் கேள்வி கேட்டிருக்கலாம். இந்த மாதிரி செய்திகள் வருது, இந்த மாதிரி செய்திகள் வருகிறதே, அரசு தரப்புல இருந்து அதுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனா ஒரு பிரஷர் இருக்குல்ல சார், நீங்க வந்து கூட்டணி கட்சிங்கிறதுனால திமுக அரசு எது செய்தாலும் மௌனமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரஷர், சோசியல் பிரஷர் ஒன்னை எதிர்கட்சிகள் உருவாக்கிக்கிட்டே இருக்கு. இப்படி கூட சொல்லாமல நீங்கள் இதற்கு விளக்கம் சொல்லுங்கள். நீங்கள் தனியாருக்கு தாரை வார்ப்பதாக வந்த செய்தியில், ஆமா, நீங்கள் தனியாருக்கு தாரை வார்ப்பதாக வருகின்ற செய்திகளில் இம்மியளவு உண்மை இருந்தாலும் கூட அதை கண்டிப்பதற்கு எங்களுக்கு கடமை இருக்கின்றதுன்னு கூட சொல்லலாம். அதை விட்டுட்டு தனியார் தாரை வார்க்க போறாங்கன்னு நம்பிக்கிட்டு அறிக்கை விடுறதுங்கிறது பாலகிருஷ்ணன் மாதிரி ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி அதை செய்யாம இருந்திருக்கலாம்.